ஏ பாண்டியா, வாடா சர்பத்து போட்டு வாடா. இந்த வந்துட்டேம்மா. ஹலோ ரோசாக்கா, சொல்லுக்கா. அடியே மீனா, உன் புருஷன் நடப்பு சரியில்லடியே. என்னக்கா, என்ன செஞ்சாரு? அடியே, எங்க தெருவில் இருக்கிற தாந்தாவ உன் புருஷனும் சேர்ந்து 3 நாள் டூர் போக போறாங்களாம். என்னக்கா சொல்ற? நிஜமா தாண்டி சொல்றேன். உன் புருஷன் நீ முழுவதும் வெளியில விடாம பாத்துக்க. நீ சொல்லிட்டீலக்கா, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேக்கா. ஆமாடி, இப்ப நீ தட்டி வைக்கலண்டா. உன் புருஷனா உனக்கு இருக்க மாட்டியா? அப்புறம் தாண்டா வித்தியா உன் புருஷனா இருப்பியா? சரிக்கா, என் புருஷன் வெளியே போயிருக்காரு, வரவேன் கவனிச்சுக்கிறேக்கா. என்னம்மா பெரியம்மா என்ன சொல்லுது? உங்க அப்பா இந்த காண்டாவோட சுத்திக்கிறாராமடா, கண்டிச்சு வைக்க சொல்லியிருக்கு. வரட்டுமா, விசாரிப்போம். விசாரிக்க எவ்வளவு வேணாம்டா, அந்த காண்டாவோட சேர்ந்து டூர் போற பிளான் போட்டிருக்காராம். அதை எப்படியாவது போகாம தடுக்கணும். வரட்டுமா, இன்னும் 6 மாசத்துக்கு வெளியே போக முடியாத அளவுக்கு பண்ணிடுவோம். மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. என்னம்மா அப்பா கால் வீங்கி இருக்கு, பேண்டேஜ் வேற போட்டிருக்கு, என்னம்மாச்சு? இதுல நீ வேற சும்மா இருடா. நேற்று சரக்க போட்டு எங்கன விழுந்து வந்தாரோ தெரியலடா. நீ கேட்டிருப்பிலம்மா, என்ன சொன்னாரு? எவனோ வண்டிக்கார இடிச்சு புட்டியாரு சொல்றாருடா. கால் நல்லா வீங்கிருக்கேம்மா. ரத்த கட்டா இருக்கு, நான் தான் பேண்டேஜ் ஒட்டி விட்டேன். வலிக்குதாப்பா? லேசா அந்த எலும்பு மேல வலிக்குதுடா. ஆமா, ஏதோ நாட்டு வைத்தியம் இருக்குன்னு கேட்க போனீங்களே, என்ன சொன்னாங்க? ஒரு சட்டியில தண்ணியை லேசா காய வச்சு அந்த சட்டிகளை காலை 5 நிமிஷம் வச்சிருந்தோம்னா வீக்கம் குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. மானே, வைத்தியத்தை பண்ணிடலாமாடா? பண்ணிடலாமா. நீ அப்படி வரியா? இருங்க, சட்டியில தண்ணியை காய வச்சு கொண்டு வரேன். என்னடி சட்டி சின்ன சட்டியா இருக்கு, அதுல எப்படி 2 கால் போகும்? அதெல்லாம் சும்மா விடுங்க, போக 2 காலை உள்ள விடுங்க. ஏமா, சாயங்காலம் நான் மதுரைக்கு போயிட்டு வந்துடுவா? ஆமா, இப்போதைக்கு திடீர்னு மதுரைக்கு கிளம்புறீங்க? இல்லடா, நமக்கு தர வேண்டிய பணத்தை அந்த மதுரைக்கார பையன் தர மாட்டான்டா. அதுக்கு ஒரு 2 நாள் தங்கி கூட அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏண்டா, நம்ம சொன்ன கேட்கவா போறாரு? 2 நாள் என்ன, 3 நாள் கூட தாராளமா தங்கி வாங்கி வரட்டும்டா. சரிப்பா, வேது வச்சது போதும், கால் எடுங்க. இல்ல, கால் வரமாட்டோம். கால் வரமாட்டேதுரா. ஏலே, சட்டி இழுத்து பாடுறா. ஏமா, சட்டி வர மாட்டேதுமா. லே, இந்த சோப்பை போட்டு இழுத்து பாடுறா. ஏமா, இப்பயும் வர மாட்டேதுமா. இப்படிதான் எடுத்தா வராதுடா, உங்க ஆளை கொண்டா. போய் எடுத்துட்டு வாடா. அடியே, என்னடி செய்ய போற? சட்டியில அடிச்சா கால் வராதடி. சட்டியில எல்லாம் அடிக்கல. வேற எதுல அடிக்க போற? இப்ப எதுல அடிக்கிறோம்னு மட்டும் பாருங்க. ஐயா, கத்தம். ஐயோ, கால் போச்சு. ஐயோ ஐயோ, கால் போச்சு. ஐயோ, ஏண்டி என் காலை ஒடிச்சுக்கிட்டு? நீங்க சும்மா இருங்கப்பா, இப்படி அடிக்காடி காலை வெளியே எடுத்துருக்க முடியாது. இவரை தூக்குடா, உள்ள போய் படுக்க வைப்போம். கால்ல நல்லா அடி விழுந்துருச்சு போலடா.
விடுமா, அப்படி அடிக்காட்டி சட்டியில இருந்து காலை எடுத்திருக்க முடியாதுமா. இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. போய் கோழிக்கறி வாங்கிட்டு வா. குழம்பு வச்சு சாப்பிட்டா எல்லாம் சரியா போகும்டா. அப்போண்டா சாயங்காலம் நான் மதுரைக்கு போயிடலாமா? கால் வலி குறைஞ்சிருமாடி? ஏப்பா, சாயங்காலத்துக்குள்ள கால் வலி சரியான சரியாகட்ட என்ன குடியாமொழி பப்புலே? அது இல்லடா, அந்த மதுரைக்கார பையனுக்கு சாயங்காலம் வாங்கிட்டு வாக்கு கொடுத்துட்டேன். போகாட்டி பணம் கிடைக்காதுடா. அதெல்லாம் சாயங்காலம் பாத்துக்கலாம். இந்த காசு போய் கோழிக்கறி வாங்கி வாடா. 5 minutes later. மா, கறி வாங்கியாச்சு. என்ன கறிடா? மட்டனா சிக்கனா? சிக்கன் தானே முடிச்சு சொன்னீங்க, நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. வாங்க சாப்பிடலாம். வந்து தூக்குடா. ஏமா, சாயங்காலம் நான் மதுரைக்கு போயிட்டு வந்துருட்டா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்து. ஏன் கட்டாயம் போயிட்டே ஆகணுமா? பாத்தியாமா, நாம என்ன நினைக்கிறோம், அவர் என்ன நினைக்கிறாரு? கால் சரியானா சாயந்தரம் பார்ப்போம். முதல்ல சாப்பிட்டு முடிங்க. இந்த கோழிச்சாறு எடுத்து குடிங்க, எல்லாம் சரியாயிரும். லே, வெளியே வாடா. கொஞ்ச நேரம் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டு. சொல்றீக்காந்தா? ஆமா, இந்த உலகத்துல யார் தடுத்தாலும் நாம 2 பேரும் சாயங்காலம் கட்டாயம் டூர் போற முடியும். ஆமா ஆமா, அவளுக்கு தெரிஞ்சு வச்சு போல. சாயங்காலத்து வரைக்கும் அவளை கண்ணில் சிக்கிறாதடி. சரி, கரெக்ட் 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். நீ கரெக்ட் 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு. சரி, போன வச்சிரு. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏமா, சட்ட பாக்கெட்ல பணம் வச்சிருந்தேன், பாத்தீங்களா? நாங்களும் யாரும் எடுக்கலப்பா. சரி விடு, பணம் போனா போகட்டும். என் பிறண்டு வரையன் பணம் வச்சிருப்பேன். ஆமா, இப்படி நொண்டிக்கிட்டே எங்கதையும் கிளம்பிட்டீங்க? ஏண்டி, நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மதுரைக்கு போறேன்ட்டு.
ஏமா நீ சொல்றபடி சொல்லியிருந்தா கேட்டிருப்பாரு, நீ தான் சொல்லாம விட்டேல. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல போய் சொல்றபடி சொல்றா என்ன? சரிப்பா வாங்க, வண்டியில போய் விட்டு வர்றேன். வண்டியில ஏறுங்கப்பா. கால் வர மாட்டேங்குது. தூக்கி விடுறியே, தூக்கி விடு கொஞ்சம். இருங்க தூக்கி விடுறேன். இருங்க. ஐயோ முழுசா என் காலை உடைச்சு விட்டாங்களே. ஐயோ வண்டியை தூக்கிட்டு அதையும் தூக்குடா, தூட்டு போய் படுக்க வைப்போம். ச்சே, நல்ல காரியம் நடக்கும் போது அபசகுரமா நடந்து போச்சு. வேணாம்ப்பா, இன்னொரு நாளைக்கு ஊருக்கு போய்க்கலாம். ஐயோ என் திட்டமெல்லாம் வேணா போச்சு. அறவுரை அந்த காலை முழுசா அடிச்சு நொறுக்கிட்டீங்களாடா. ஐயோ போன்ல யாருடா? காந்தா தான் போன் பண்ணிருக்கா. போன குடுறா. என்னங்க மணி 6 ஆச்சு, இன்னும் கிளம்பலையா? அடியே 7 ஊரை கடுத்த எடுபட்டுச்சிருக்கிய, எதுக்கு நீ ஏன் புருஷனை கூப்பிடுற? ஏக்கா அவருதாக்கா கூப்பிட்டாரு, டூரு போய் 3 நாள் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு. வேண்டிய அவருதான் அறிவில்லாம கூப்பிட்டா நீ பின்னாடியே போயிடுவியா? அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, அவரு எப்ப வர்றாருன்னு கேட்டு சொல்லுங்க. அடியே திமிரு பிடிச்சோல, உன் தெருவுல எவனாவது வாட்ட சாட்டமா இறந்தேறி போயிருப்பேன், அவங்க கூட போய் ஊரை சுத்துடியே. யாரு காந்தாவா? அவ எதுக்கு போன் போட்டா? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? ஏயா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நடிப்பு வேறையா? துண்டா ஏப்பா, நீங்க என்னமோ மதுரைக்கு போறேன்னு சொல்றீங்க, அந்த பொம்பளை கேட்டா டூர் போறேன்னு சொல்றா. உங்க அம்மாவை பார்த்தா கிரிக்கிச்சு மாதிரி தெரியுதா? இந்தாம்மா 2 போடுமா. வலிக்குது, இனிமேல் போய் பேச மாட்டீங்க, போக மாட்டேங்க வீட்டுக்கு.